ரவிச்சந்திரன், எல்லா பென்னி ஸ்டாக்கும் முதலீடு செய்வதற்கு ஏற்றதில்லைங்க. முதலீடு செய்வதற்கு முன்னர் ஒரு தடவைக்கு பல தடவை நம்ம யோசிக்கணும். அதனுடைய பிஇ என்ன, இபிஎஸ் என்ன, கேபிட்டல் எவ்வளவு, குவார்டர் ஆன் குவார்டர் சேல்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் எவ்வளவு, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் எவ்வளவு, நெட் ப்ராஃபிட் எவ்வளவு, ஷேர் ஹோல்டிங் என்ன விதத்தில் இருக்கு, லோன்ஸ் எவ்வளவு, ரிசர்வ் எவ்வளவு, இப்படி இது எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சு அதன் பிறகு கூட சரி நம்ம சிப்பு முறையில் தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். இதெல்லாம் எதுவுமே பார்க்காம நம்ம ஒரு கம்பெனியில் நம்ம முதலீடு பண்ணால் நிச்சயமாக அது இறங்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு நம்ம நிறைய வெப்சைட் இருக்குது, அதில் போய் நம்ம செக் பண்ணணும். இந்த வகையில் நம்ம ஏற்கனவே டன்லா சொல்யூஷன்ஸு, ஈஸி ட்ரிப்பு, ஜென் டெக்னாலஜிஸு, இந்த மாதிரி இந்த ட்ரோன் ஸ்டாக்குகளை பற்றிலாம் வீடியோ போட்டிருக்கோம். சுகர் ஸ்டாக்கில் என்னென்ன அற்புதமாக இருக்குது அப்படிங்கிறதும் வீடியோ போட்டிருக்கோம். நிறைய கம்பெனிகளை அலசி ஆராய்ஞ்சு அது சம்பந்தமாக நிறைய வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். நம்ம நண்பர்கள் அதுக்கு நிறைய பேர் பாராட்ட தெரிவித்து மெயிலும் அமைச்சிருக்காங்க. அந்த வகையில் இப்போ நம்ம ஒரு அற்புதமான ஒரு ஸ்டாக் தாங்க. சுமார் இதே போன பிப்ரவரி மாதத்துலேருந்து இந்த பிப்ரவரி மாதம் ஒரு வருடத்திற்குள்ளே 7 ரூபாவில் இருந்து 98 ரூபா ஏறி இருக்குங்க. என்ன ஒரு அற்புதமான வளர்ச்சி பார்த்தீங்களா? அந்த ஸ்டாக்குடைய ஃபண்டமெண்டல் என்ன, டெக்னிக்கல் என்ன, டிமாண்ட் ஜோனு, சப்ளை ஜோனு போன்ற எல்லா தகவல்களையும் இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம். ஒரு வருடத்தில் ஒரு 500% ஏறலாம், 600%, 1000% ஏறலாம். ஆனால் இந்த ஸ்டாக்கு 2320% ஏறி இருக்குது அப்படின்னா என்ன ஒரு அட்டகாசமான ஸ்டாக்காக இருக்கும் பாருங்கள். போன வருடம் இதே இந்த 16/2/21 அன்னைக்கு இந்த ஸ்டாக்கோட விலை சுமார் 8 ரூபா 50 காசு இந்த வாக்கில் ட்ரேடிங் ஆகிட்டு இருந்தது. இன்னைக்கு 16/2/22 புதன்கிழமை அன்னைக்கு 10:30 மணிக்கு காலையில் 142 ரூபா 15 காசு லோயர் சர்க்கியூட் அடிச்சிருக்கான். நல்லா அற்புதம் தான். ஏன்னா ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு, அதனால லோயர் சர்க்கியூட் அடிச்சுக்கிட்டே வர்றான். அடிக்கட்டும், நல்ல கீழே இறக்கி விட்டு சிப்பு மெத்தடில் முதலீடு பண்ணுறது ரொம்ப அருமையான வாய்ப்பு. உதாரணத்துக்கு போன வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி நம்ம இந்த ஸ்டாக்கில் ரொம்ப வேணாங்க ஒரு 1000 ரூபா முதலீடு பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதனுடைய அதிகபட்ச வேல்யூ இன்னைக்கு எவ்வளோ போயிருக்கும் அப்படின்னா 24,000 ரூபா ஏறி இருக்குங்க. என்ன ஒரு அற்புதம் பார்த்தீங்களா? இந்த ஸ்டாக்கோட பேர் என்ன அப்படின்னா பிசிஜி லிமிடெட், அதாவது பிரைட்காம் குரூப் லிமிடெட் அப்படிங்கிறது அந்த ஸ்டாக்கோட விலை பேரு. ஸோ இந்த ஸ்டாக்கோடைய கேபிட்டல் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது சுமார் ஒரு 16,000 கோடி இருக்குங்க. அதாவது 15,555 கோடி இருக்குது. அது அன்றாடம் அது மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அந்த பீக்கை தொட்ட உடனே நம்ம மக்கள் எல்லாருமே ப்ராஃபிட் புக்கிங் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த ஸ்டாக்கில் சிப்பு மெத்தடில் இப்போவும் நம்ம கொஞ்சம் வாங்கலாம். இன்னும் நாளானிக்கெல்லாம் எல்சி லோயர் சர்க்கியூட் அடித்தான்னா அப்போவும் சிறிது நம்ம வாங்கலாம். நல்ல கவனமாக, ஏன்னா எந்த இடத்துல ரிவர்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ சிப்பு மெத்தடில் நம்ம தொடர்ந்து வாங்கலாம். சரி, இந்த கம்பெனி என்ன செய்கிறாங்க, ஏன் இப்படி ஏறிச்சு அப்படிங்கிற சில தகவல்கள்லாம் பார்க்கலாம். இந்த கம்பெனியோடைய பழைய பேர் லைகோஸ் இன்டர்நெட் லிமிடெட் அப்படிங்கிறதாங்க இந்த கம்பெனி. இவங்க என்கேஜ்டு இன் ப்ரொவைடிங் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீசஸ் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் சர்வீசஸ். இதான் அவங்களுடைய வேலை. அதாவது இவங்க 2 செக்மெண்ட்டில் ஆப்ரேட் ஆகுறாங்க. என்னென்ன அப்படின்னா ஒன்று டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ரெண்டாவது சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் தான். ஸோ இவர்கள் அந்த குளோபல் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இம்ப்ளிமெண்டேஷன் அண்ட் அவுட் சோர்சிங் ப்ரொவைடர் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க. மெயினாக அவங்க அந்த டூல்ஸ் ஃபார் பிளாகிங், வெப் பப்ளிஷிங் அண்ட் ஹோஸ்டிங் ஆஃப் ஆன்லைன் கேம்ஸு, இமெயில் அண்ட் சர்ச், இப்படி இன்றைய காலகட்டத்திற்கு தேவையான இன்னும் ஒரு 10 வருட காலத்துக்கு தொடர்ந்து வளர்ச்சியை காணக்கூடிய துறையில் தான் இவங்க நிச்சயமாக இருக்காங்க. இந்த நிறுவனத்தினுடைய எம்டி பேர் மிஸ்டர் சுரேஷ்குமார் ரெட்டி அப்படிங்கிறவர் தான் இருக்காரு. ஸ்டாக் இப்போ அண்டர் வேல்யூவில் தாங்க இருக்குது. இப்போ கூட சரி, இதனுடைய இன்ட்ரின்சிக் வேல்யூ என்ன அப்படிங்கிறது தேவைன்னா குறித்து வச்சுக்கோங்க. 163 ரூபாயில இருந்து 218 ரூபா அப்படிங்கிறது இதனுடைய சுமார் இன்ட்ரின்சிக் வேல்யூ. அதுக்குள்ளார இருக்கிற வரைக்கும் இந்த ஸ்டாக் புக் வேல்யூக்கும் இதுக்கும் கால்குலேஷன் பண்ணால் ஓரளவுக்கு ஃபேர் வேல்யூஷனில் தான் இருக்குது. ஸ்டாக் இப்போதைக்கு அண்டர் வேல்யூஷனில் இருக்குது. ஸோ இந்த 218க்கு மேலே போனால் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம மக்கள் எல்லாருமே டக்குன்னு செல்லிங் ஆரம்பிச்சிருவாங்க. அது கீழே இருக்கிற வரைக்கும் முக்கால்வாசி அந்த செல்லிங் போக மாட்டாங்க. அதனால் இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் இதை விட அதிகமான லாபம் கொடுத்த ஸ்டாக்கு அப்படிங்கிறது கூட சரி, எந்த ஸ்டாக்காக இருந்தாலும் சரி ப்ராஃபிட் புக்கிங் நிச்சயமாக நடக்கும். சரி, அதை அடுத்ததாக இதனுடைய ப்ரமோட்டர் ஹோல்டிங்லாம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா இதில் ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா பொதுமக்கள் அண்ட் ஹெச்என்ஐ கைகளில் சுமார் 63.05% ஸ்டாக்ஸ் இருக்குங்க. எஃப்ஐஐட்ட 0.19% இருக்குது. ப்ரமோட்டர் வசம் 36.76% இருக்குது. அட்டகாசமான ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் தான், மாறி இருக்கு. ப்ரமோட்டர் போன குவார்ட்டர்லேருந்து இந்த குவார்ட்டர் அற்புதமாக அவங்க ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. சரி, இந்த ஸ்டாக்கோடைய கொஞ்சம் கீ மெட்ரிக்ஸ் எல்லாம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
ப்ரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ வந்து 20.26 மடங்காக இருக்குது. இபிஎஸ் வந்து ஏர்னிங் பர் ஷேர் வந்து ரூபாய் 2 காசாக இருக்குது. 52 வீக்ஸ் ஹை வந்து ரூபாய் 204.80. 52 வீக்ஸ் லோ வந்து ரூபாய் 5.68. ஸோ இதனுடைய வந்து 2.53 அப்படிங்கிறதா இது வந்து இது இருக்குது. ஃபேஸ் வேல்யூ வந்து ரூபாய். புக் வேல்யூ வந்துட்டு ரூபாய் 27.58. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து 15.9%. ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு வந்து 21.6%. எல்லாமே ஓரளவுக்கு வந்து அட்டகாசமாக தான் இருக்குது. இதனுடைய போட்டியாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா பெரிய பெரிய ஜாம்பவான்கள் தான். எம்பசின்ஸு, எல்என்டி டெக்னாலஜி, டாடா எலக்ஸி, பெர்சிஸ்டன்ட் சிஸ்டம், கோ ஃபோர்ஜு, டன்லா பிளாட்ஃபார்மு. ஸோ எல்லாருமே வந்து ஈக்குவலாக டஃப் கொடுக்கக்கூடிய ஐடியில் இருக்கக்கூடிய அற்புதமான கம்பெனிகள் தான். கடந்த 3 குவார்ட்டரில் வந்து தொடர்ந்து இதனுடைய சேல்ஸை பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அற்புதமாக 654 கோடியாக இருந்தது 1104 கோடியாக இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அதன் பிறகு அதுக்கு அடுத்த குவார்ட்டரில், அதாவது கடந்த குவார்ட்டரில் 2021 கோடியாக அற்புதமாக உயர்ந்திருக்கிறது. ஸோ அட்டகாசமான இம்ப்ரூவ்மெண்ட் தான். ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் வந்துட்டு 28% இருக்குங்க. நெட் ப்ராஃபிட் வந்துட்டு கடந்த 3 குவார்ட்டரில் பார்த்தோம் அப்படின்னா 106 கோடியாக இருந்தது. அதன் பிறகு 212 கோடியாக இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அதன் பிறகு கடந்த குவார்ட்டரில் 371 கோடி அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருக்காங்க. என்ன ஒரு சூப்பர் ப்ராஃபிட் பார்த்தீங்களா? அதனால தான் வந்து ஸ்டாக் வந்து இந்த அளவுக்கு ஏறுறதுக்கு காரணம் இதே தான், வேற ஒன்றும் கிடையாது. மேலும் கடன், அந்த நிறுவனத்துக்கு வந்து கடன் அப்படிங்கிறது 0. அது தவிர வந்து மற்ற லைபிலிட்டிஸ் வந்து 385 கோடி இருக்குது. ஆனால் இவங்கள்ட்ட வந்து ரிசர்வ் அப்படிங்கிறது 3655 கோடி இருக்குங்க. எல்லா ஐடி கம்பெனி, பெரிய பெரிய ஐடி கம்பெனி, இன்ஃபோசிஸ், விப்ரோ, இவங்கள்ட்ட எல்லாமே அந்த ரிசர்வ் வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கிறதுனால தான் அந்த ஸ்டாக்கோட விலை வந்து ஏறிக்கிட்டே இருக்குது. ஏன்னா அந்த ரிசர்வ் அப்படிங்கிறது ஷேர் ஹோல்டருக்கு பிரித்து தர வேண்டிய அவங்களுடைய ஃபண்ட்ஸ் தான் அது. அதனால் என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த நிறுவனத்துடைய ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்தோம், டெக்னிக்கல்ஸ் பார்த்தோம், கீ மெட்ரிக்ஸ் பார்த்தோம், ஃபியூச்சர் ப்ராஸ்பெக்ட்ஸ் பார்த்தோம். இப்படி எல்லாமே வந்து செக்டார் எல்லாமே ரொம்ப அற்புதமாக தான் இருக்குது. நான் சொன்னேன் அப்படிங்கிறத பிளைண்டாக நீங்கள் நம்ப வேணாம். நான் தேர்ந்தெடுத்து சொல்லியிருக்கேன். நீங்கள் உங்களுடைய அனாலிசிஸ்குள்ளே கொண்டாந்து இதை செக் பண்ணி ஓரளவு மணி கண்ட்ரோல்லையோ இல்லை எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்கள். அதன் பிறகு உங்களுக்கு இஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். 2 கான்செப்டை மறக்கக்கூடாது. 1 சிப்பு மெத்தட். ஒரே சமயத்தில் போய் இதுதான் கம்மின்னு வாங்கக்கூடாது. அதுக்கு பிறகு மார்க்கெட் இப்போ திடீர்னு அன்றைக்கி விழுந்த மாதிரி 400 பாயிண்ட், 500 பாயிண்ட், ரஷ்யா அங்கே தாக்கினாலும் சரி, இப்படி ஏதாவது யுத்தம் வந்தாலும் சரி, அல்லது இன்ஃப்ளேஷன் ஏறினாலும் சரி, இதுக்கெல்லாம் உடச்சிட்டு மார்க்கெட் கீழே இறங்க தான் செய்வான். அப்போ நம்ம மறக்கக்கூடாது 2. 1 வந்து சிப்பு மெத்தடு, 2வது செக்டார் அலகேஷன். ஒரே ஒரு செக்டாரில் மட்டும் போடாமல் ஒரு இந்த மாதிரி வந்துட்டு ஐடி செக்டாரில் கொஞ்சம், அதன் பிறகு வந்து சுகர் செக்டாரில் கொஞ்சம், அதுக்கப்புறம் இந்த ட்ரோன் டெக்னாலஜி, இப்படி எல்லா செக்டார்லையும் பிரித்து தான் நம்ம போடணும். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வகையில் உங்களுக்கு இந்த ஸ்டாக்கை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். இந்த இதில் வந்து எதுவும் நீங்கள் ஸ்டாக் வச்சுருக்கீங்களா, ஷேர்ஸ் வச்சுருக்கீங்களா அப்படிங்கிறதும் மறக்காமல் சொல்லுங்கள். அற்புதமாக மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். ட்ரேடிங் டுடே ஜோன்.